எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பூர்ணிமா பத்தி பாசிட்டிவா பேசணும். பாசிட்டிவாக சொல்லணும்னா பூர்ணிமா வந்து நல்ல நடிகை, திறமையான நடிகை. டைமுக்கு ஷூட்டிங் வந்துடுவா, டைமுக்கு ஷூட்டிங் வர மாட்டா, சொன்ன பேச்சை கேட்க மாட்டா. நம்ம ஒன்று சொன்னா அவள் ஒன்று பண்ணுவா, அவளே டைரக்ஷன் பண்ணுவா சில சமயங்கள்ல. நீங்க வந்து திவ்யா பாரதி அவங்கள பத்தி சொல்லணும். அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட், ரொம்ப கேரிங், நல்லா பேசினாங்க என்கிட்ட, நல்லா பாண்ட் ஆயிட்டேன், ஈஸியாக ஜெல் ஆயிட்டேன். ரொம்ப லாங் ஹேர் வச்சிருக்கேன், திமிரா இருக்காங்க, நல்ல ஸ்கின் இருக்கு, நல்ல ரொம்ப அழகான பிசிக் இருக்கு, ஹாட்டா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சீன் போடுறாங்க. நான் கதறி சொல்லுமா, பாசிட்டிவா நெகட்டிவாவா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா கொஞ்சமா சொல்லிட்டு அப்புறமா நெகட்டிவ் கிளாப் பண்ணி ரசிக்கிறமா. இஸ் a very nice co-actor. நிறைய மூவிஸ் பண்ணிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பர்சனோட, ஜாலியா இருக்கும். சீன் ஏதாவது ஒரு சீன் வந்துச்சு வைங்களேன், அவனுக்கு தான் நிறைய ஸ்பேஸ் வேணும்னு நினைப்பான். ஹி இஸ் வெரி கிரீடி. எப்பயுமே லேட்டா தான் வருவான் செட்டுக்கு. என் டயலாக் கூட சிடம் அவனே பேசுவான். இந்த இப்ப மட்டும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், இந்த இன்டர்வியூக்கு 1.5 மணி நேரம் லேட்டா வந்தது யாரு? பர்சனாவே ரொம்ப பாசிட்டிவான பர்சன் தான். எனக்கு காலையில 6:45 சாமி படம் போட ஆரம்பிச்சேன் நான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல் சாமி ஸ்டேட்டஸ். நானே யோசிச்சு ஐயோ நம்மளும் சாமி கும்பிட்டுக்கணும் அப்படி தோணும் எனக்கு. என்ன லேடிஸ் பேச ஆரம்பிச்சேன்னா பக்கத்துல லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படி. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம் தான் இருக்காங்க. அதாவது ஒரு படையாவே வந்திருக்கீங்க. லிங்கம் டீம் எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பரா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார். யாரையோ பாக்குற மாதிரி ஒரு ரியாக்ஷன். சொல்லுங்க, எது அந்த காரணம் என்ன? என்ன ரிட்டன் அண்ட் டைரக்டர் அவர் பேர் இருந்தது. பிரசாத் பாண்டியராஜ் ஷோனா என்ன? இன்னைக்கு அவரு மௌன விரதம் எல்லாருக்கும் அதான் டவுட். அதனால தான் அந்த முதல் கேள்வியை வச்சேன். உங்களுக்கு மௌன அவர் ஒரு நாள் ஷூட்டிங்கே வரல, அவர் ஷோ மட்டும் இல்ல ஆக்சுவலா வந்து ஏன்னா நிறைய பதில்கள் வருது, அவர் எதிர்பார்க்கிறாரு. இல்ல என்னன்னா எழுதி டைரக்ட் பண்ணது அவர் தான், இவங்களாம் நடிச்சாங்க. பட் இவங்களாம் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா செய்யலாங்கிற அது ஒரு வேலை. அது ஒரு வேலை. இவங்களெல்லாம் வேலை செய்யறாங்களான்னு பாக்குறது ஒரு வேலை. இவங்களாம் ஒழுங்கா ஷூட்டிங் வராங்களா, திவ்யா ஒழுங்கா ஷூட்டிங் வராளா? யார் ரொம்ப ஒபீடியன்டான ஒரு ஸ்டூடெண்ட்? அப்படி யாருமே இல்லையே. அப்படி யாருமே இல்ல. யாருமே ஒபீடியன்ட் இல்ல, இன்க்ளூடிங் டைரக்டர் முதற்கொண்டு இல்ல. நாட் ஒபீடியன்ட். ஏன்னா ஓகே சூப்பர். ஏன்னா அவருக்கு ஒரு வேலை கொடுத்து எங்களை பாத்துக்க சொன்னாங்க, அவரு கரெக்டா வராரான்னு பாக்குறது எங்க வேலையா மாறி. ஓகே சார், எல்லார பத்தி இப்போ ஒவ்வொரு கம்ப்ளைண்ட், ஒரு பண்ணா கூட ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். டைரக்டரே கம்ப்ளைண்ட் தான் சார். எல்லாரும் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறவங்க மேல. இல்ல எல்லாரும் சொல்லட்டு கடைசியா நான் சொல்றேன். ஓகே. இல்ல டைரக்டர் கம்ப்ளைண்ட் என்னன்னா ரொம்ப திட்டுவாரு. இல்லையா? ஆமா, ஷோ ரன்னர்னு பார்த்து இப்போ அட்லீஸ்ட் எனக்கு பயப்படணும்ல, நம்மள கண்காணிக்க தான் ஒருத்தர் வந்திருக்கானே. பட் அவரு என்னைய திட்டுவாரு, அதனால அவர் மேல எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். இது எப்படின்னா ஷோ ரன்னர் ப்ரொடியூசர் திட்டுற மாதிரி. இது யாரா நம்பாங்களா தலைவா? இது உண்மையா? அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு டைரக்டர். ஆமாமா. சொல் திவ்யா, சொல்லுமா. பூர்ணிமா சொல்ல மாட்டா. தனியா திட்டிட்டு போயிடுவாரு. அவர் வந்து அவரே இல்லை இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்னு சொல்லி திட்டி அவரே அவருக்கு ஸ்ட்ரிக்ட் ஆகி இந்த லிங்கம் ஷூட் பண்ணி கொடுத்தாரு. என்ன பதில் இதை எப்படி எடுத்துக்கிறது? டீகோட் பண்ண வேண்டியது இருக்கும்னு. சத்தமா பேசி கூட பார்த்ததே இல்ல. அப்ப அது போய் கம்ப்ளைண்ட் பெண்கள் அப்படி பேச மாட்டாரு. ஓகே நோட்டட். பெண்கள் செட்ல இருக்கிறப்போ ஹீரோயின்ஸ் கிட்ட போய் சொல்றப்போ அப்படி சொல்ல மாட்டாரு. சாகிர் கிட்டயும் கதிர் கிட்டயும் வேணா கேளுங்க. பெண்கள் செட்ல இருந்தா அவர் பெண்கள் ஷோஸ் மட்டும் பாத்துப்பாரு அப்படின்றாங்க. ரெண்டு ஹீரோட்டையும் கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க அவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட். என் ஒய்ஃப் பாப்பாமா ப்ளீஸ் திவ்யா. ஓகே, மாறி மாறி எல்லாம் உண்மையே சொல்லிட்டு இருந்தனால இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் ராங் ஆன்சர்ஸ் மட்டும் தான் சொல்லணும் எல்லாரும். ராங் ஆன்சர் சொன்னது ஆல்ரெடி அப்படி தான் போயிட்டு இருக்கு. அப்படியா? நீங்க ராங் ஆன்சர் தான் சொன்னீங்களா? ஓகே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி உங்ககிட்ட இருந்து. எதுக்காக இன்டர்வியூ கொடுக்குறீங்க? தெரியலையே, கூப்பிட்டாங்க வந்திருக்கேன். ராங் ஆன்சர், தப்பான ஆன்சர் சொல்லணும். லிங்கம்ன்ற ஷோவை ப்ரோமோட் பண்றதுக்காக வந்திருக்கோம். அப்ப ப்ரோமோட் பண்ண வரல, அந்த பதில் தான் எடுத்து 100%. ஆமா. ஓகே, நீங்க சிஎம் ஆனா என்ன பண்ணுவீங்க?
நான் சிஎம் ஆனவா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ராங் ஆன்சர் கொடுங்க. ஆக முடியாதா? இருக்குன்னு அர்த்தமா? ஓகே, சாரி. ஓகே, சட்டசபையில என்ன பண்ணுவாங்க? என்னது? சட்டசபையில என்ன பண்ணுவாங்க? செஸ் விளையாடலாம். செஸ் விளையாடுவாங்க. ஓகே, நைஸ். அடுத்து, காதல்னா என்ன? காதல்னா என்ன? இது வரைக்கும் கேட்டதுல கரெக்டான கேள்வி. டிவோர்ஸ் பண்றது காதல். நோட்டட். ஓகே, அடுத்து, உங்களை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல கிரீன் ஃபிளாக்னா எது? ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கிறது, திட்டுறது. திட்டுறது. அப்புறம் வேற நல்லா இருக்கு, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க, சீட் பண்றது. அப்புறமா வந்து பிரசாந்த் மாதிரி என்ன கிரீன் ஃபிளாக்? கிரீன் ஃபிளாக். அப்ப யார் ரெட் ஃபிளாக்? ரெட் ஃபிளாக்னா எப்படி இருக்கணும்? லக்ஷ்மி சர்மா. இதை நம்பாதீங்க. பாராட்டுறாங்க அவங்கள. ராங் ஆன்சர், அதனால தான் நம்பாதீங்கன்றேன். ஓகே, அடுத்து உங்ககிட்ட இங்க இருக்கவங்கல்ல யார் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆக சான்ஸ் இருக்கு? எல்லாருமே இல்ல அப்படி எடுத்துக்க வேணாம், நான் நேரடியா சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து உங்ககிட்ட சந்தோஷமான திருமணம்னா அது எப்படி இருக்கணும்? யாருமே இல்லாம ஓடி போய் கல்யாணம் பண்ணணும். ஓடி போய் கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருக்கலாம். ராங் ஆன்சர். ராங் ஆன்சர். ஓகே, ஆர்யா ஆன்சர் ரவுண்ட் முடியல. முடியல, இன்னொரு ரவுண்ட். ஆர்யா பிரதர் உங்களுக்கு யாரு? என் தம்பி. ஓகே. ஓகே, திவ்யா பாரதி உங்களுக்கு யாரு? என் அக்கா. அக்கா. ஓகே, அந்த இது ஓகே உங்களுக்கு அக்கா? ஓகே, நம்ம தம்பி. அப்ப கதிர் உங்களுக்கு யாரு? வேற பதில் சொல்லணும், தம்பி சொல்லக்கூடாது. கதிர் எனக்கு தாத்தா. ரியாக்ஷன். டைரக்டர் உங்களுக்கு யாரு? அப்பா. எனக்கு இன்னொரு அப்பாங்க அப்படி. ஆமா. இந்த டீமுக்கே இப்ப நீங்க ஒரு சாங், பாசிட்டிவான ஒரு சாங் டெடிகேட் பண்ணனும்னா 2 லைனா சொல்லணும். நீங்க அந்த பாட்டு தான் சொன்னீங்க, என்ன பாட்டுன்னு நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஊரு விட்டு ஊர் வந்து காதல் கேதல் பண்ணாதீங்க. ஓகே, டீமுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது ஏன் உங்களுக்கு ராங் ஆன்சர் தான சொல்றோம், அதனால சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒன்னு சொல்லலாம் அப்படின்னு. ஓகே, நீங்க இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா லிங்கம் பத்தி கேக்குறதுனால அடுத்த क्वेश्चனுக்கு போயிடலாம். லிங்கம் அந்த ட்ரைலர் நான் பார்த்தப்ப என்னன்னா அதுல வந்து ஒரு கேஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். சோ வந்து இப்போ உங்க மேல எல்லாம் ஒவ்வொரு கேஸ் ஃபன்னா போடணும்னா என்ன கேஸ் போடலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க ஃபன்னாதான் இதுக்காக என் மேல கேஸ் போடலாம் அப்படின்னா என்ன கேஸ் போடுவீங்க? அதான் ஒழுங்கா நீங்க உங்க தான் சொல்ற மாதிரி ஒழுங்கா ஷூட்டிங்க்கு நான் வரலன்னு வேணா கேஸ் போடுங்க. நிறைய கேஸ் போடலாங்க. என்ன கேஸ் சொல்லுங்க. நான் கடைசி சொல்றேன், இவரே சொல்லுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அவர் ரவுண்ட் வரப்ப சொல்லுவாருமா? அவர் ரெடியா இருக்காரு. சார். ஓகே, உங்க மேல என்ன கேஸ் போடலாம்? என் மேலயா? என் மேல என்ன கேஸ் போடலாம் மச்சான்? ரொம்ப நல்லவன்னு வேணா ஏதாவது கேஸ் போடலாம் இல்ல? ஆமா, அதுக்காக கேஸ் போடலாமா? டைரக்டர் திட்ட மாட்டாரு. வேற ஏதாவது கேஸா இதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு வாரண்டோட வரலாம் அப்படின்னா? வாரண்டோடவா? அடிதடி கேஸ் போட்டுக்கோ. அடிதடி கேஸ். ரகடான கையா நீங்க? பார்த்தா தெரியலையா என்ன? தெரியுது. ட்ரெய்லர்லாம் பார்க்கலையா? நான் பார்த்தேன் ட்ரெய்லர்ல பார்த்தேன். பட் ஆனா நேர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப சாக்லேட் பாய் மாதிரி இருக்கீங்களா, அதனால ரகட். பரவாயில்ல, அடிதடி கேஸ் போடு. தம்பி தானே? அண்ணன். அவர் அண்ணனா இருக்கும்போது அந்த தம்பியோட. சரி, உங்க மேல என்ன கேஸ் போடலாம்? சோரனர் சட்டை கேஸ். என்னது? சோரனரோட சட்டை கிழிச்சிட்டு கேஸ் போடுங்க. ஓகே, இதுக்காக உங்க மேல கேஸ் போடலாம். உங்க மேல நிறைய சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு கேஸ் போடலாம். ஓகே, நிறைய சாப்பாடுலாம் காணாம போகுதுன்னா கேஸ் போடுங்க. திருடு கேஸ் போடலாம். நிறைய சாப்பாடுகள்லாம் காணாம போகுது அப்படின்னு சொல்லி. உங்க மேல என்ன கேஸ் போடலாம்? ரொம்ப பயங்கரமா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிகைகள் எல்லாரும் ஒரு கேஸ். எஸ், எந்த மைக் இருக்கு மானிக்கு? நீங்க சொல்லுங்க சார். உங்க நீங்க மேல மட்டும் கட் பண்ணிரீங்க, கடைசியா சொல்ல மாட்டோம். இதெல்லாம் தனியா போடுறீங்க. ஓகே, உங்க மேல என்ன கேஸ் போடலாம்? என் மேல நிறைய கேஸ் போடலாம். கேஸ் போடுங்க. கதையை திருடுறாரா? கதையை திருடுறாரு. என்ன கதையை திருடின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? இல்ல, நிறைய பேர் ரியல் லைஃப்ல இருந்து கதை எடுக்கிறோம் இல்லையா, அத அந்த கேஸ் வேணா போடலாம். என்னை பத்தி படம் எடுக்காரான்னு யாராவது கேஸ் போடலாம். கமான் அப்படின்ற மாதிரி இருந்தேன் நானு. அந்த ஆள் மேல போடலாம். கடைசி அது என்னன்னா, ஆக்சுவலா வந்து லிங்கம் தான் ஃபர்ஸ்ட் நடிச்சிருக்காப்ல, அது எங்கேயுமே சொல்லல. வாரண்ட்ல ஹீரோ ஆயிட்டா அப்படி நாம தான் ஃபர்ஸ்ட் நடிக்க வச்சோம், அது அங்கேயுமே சொல்லல. அதுக்காக அவர் மேல கேஸ் போடுவோம். ஹீரோ ஆயிட்டனால இதுல ஹீரோ ஆயிட்டனால அவர் வந்து
ஆமா என்கிட்ட கூட ஷோ ரன்னர்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நடிச்சிருக்காருங்க இதுல, அத சொல்லலையே ஏன் அதை பாத்தீங்களா? வெளியே சொல்ல தயங்குறீங்க? நான் அப்படின்னு தயங்கலாம் இல்லைங்க. நான் நடிச்ச நடிப்பை பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க, சொல்ல மாட்டேங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கதாபாத்திரம். அவர் டைரக்டர் வந்து ஆசைப்பட்டு அவர் தான் இந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுத்தார். அவர் வந்து என்னன்னா ஷோ ரன்னர்னால நான் எதுவும் கேள்வி கேட்பேன்ற, இவனை கேள்வி கேட்க கூடாது, இவனை நடிக்க வச்சோம்னா நம்ம திட்டலாம்னு சொல்லி பிளான் பண்ணி ஒன்று பண்ணாரு. ஓகே. ஸோ அவரோட ஸ்கெட்ச் அது. அதனால அவர் அதில் போய் விழுந்துட்டீங்க. அதனால தான் திட்டிருக்காருன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அவர் மேல. நடிக்க சொல்றப்ப திட்டுவாரு, ஏய் அவளை பேச ஒழுங்கா நடிக்க சொல்றான் அவனை அப்படின்னு. அந்த பழி வாங்கிட்டாரு. அதானே? பழிலாம் வாங்கல, அது இயல்பே அப்படிதான் அவருக்கு. இயல்பே டைரக்டர் ஆனா அது மாதிரி பயங்கரமா. ஓகே. மாத்தி மாத்தி ரோஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு ரோஸ்டிங் செக்மெண்ட் நடக்க போகுது. இவ்வளவு நேரம் வந்து அதேதான் நம்ம வந்து இப்ப எக்ஸ்க்ளூசிவாவே ரோஸ்டிங்னே போக போறோம். ஓகேவா? ப்ளீஸா, ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு கிளாப் பண்ணுவேன், அது வரைக்கும் நீங்க அவங்களை பாசிட்டிவா பேசணும். அங்கிட்டு இருந்து வரலாமா? ஆமாங்க, அங்கிட்டு வரலாமே. ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க, 2 ஓட்டு உங்களுக்கு தான். சோ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பூர்ணிமா பத்தி பாசிட்டிவா பேசணும். பூர்ணிமா பத்தி பாசிட்டிவா வா. அப்புறம் கிளாப் பண்ணனும், நெகட்டிவா பேசணும். அது கொஞ்சம் கஷ்டம். அது என்னைய பத்தியோ இல்ல இப்ப நான் யார பாசிட்டிவா பேசணும், யார ரோஸ்ட் பண்ணனும்? நான் சொல்றவங்கள இப்ப வந்து பூர்ணிமா ரோஸ்ட் பண்ணுமா? ஆமா. ஏன் உங்களுக்கு அது பாசிட்டிவா? அவர் பாசிட்டிவா ஸ்கிப் பண்ணிட்டாரு, ரோஸ்டிங் வர. பாசிட்டிவா சொல்லுங்க. பாசிட்டிவா சொல்லணும்னா பூர்ணிமா வந்து நல்ல நடிகை, திறமையான நடிகை, டைமுக்கு ஷூட்டிங் வந்துடுவா. நெகட்டிவா சொல்லணுமா? டைமுக்கு ஷூட்டிங் வர மாட்டா, சொன்ன பேச்சை கேட்க மாட்டா, நம்ம ஒன்று சொன்னா அவ ஒன்று பண்ணுவா, அவளே டைரக்ஷன் பண்ணுவா சில சமயங்கள்ல, அப்ப என்கிட்ட திட்டுவாங்க. மற்றபடி நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணு. ஓகே, இப்போ நீங்க வந்து திவ்யா பாரதி அவங்கள பத்தி சொல்லணும் பாசிட்டிவா. நானா? ஓகே. திவ்யா பாரதி கூட அவ்வளவா நம்ம ஷூட் பண்ணல. லைக் வி ஹேட் ஒன் டே ஒன். அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட், ரொம்ப கேரிங், நல்லா பேசினாங்க என்கிட்ட, நல்லா பாண்ட் ஆயிட்டேன், ஈஸியா ஜெல் ஆயிட்டேன். மனுஷனாங்க அவங்க, சாப்பிடுறாங்க அப்படி. ஆனா வந்து அவங்களுக்கு ஒரு ஜூஸ் வேணும்னாலும் ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் கேட்டேன். நீங்க கிளாப் பண்ணீங்களா? இப்போ பண்ணல, நானு நெகட்டிவா தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நெகட்டிவா சொல்லுங்க. ரொம்ப லாங் ஹேர் வச்சிருக்கேன், திமிரா இருக்காங்க, நல்ல ஸ்கின் இருக்கு, நல்ல ரொம்ப அழகான பிசிக் இருக்கு, ஹாட்டா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சீன் போடுறாங்க. என்ன கிளாப்பே பண்ண மாட்டீங்க? ஓகே டன். இப்போ உங்களுக்கு நான் கதறி சொல்லுமா? பாசிட்டிவாவா நெகட்டிவாவா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா கொஞ்சமா சொல்லிட்டு அப்புறமா நெகட்டிவ் கிளாப் பண்ணி ரசிக்கிறமா. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா. ஹீஸ் a very nice co-actor. நிறைய மூவிஸ் பண்ணிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பர்சனோட, ஜாலியா இருக்கும். சீன் ஏதாவது ஒரு சீன் வந்துச்சு வைங்களேன், அவனுக்கு தான் நிறைய ஸ்பேஸ் வேணும்னு நினைப்பான். ஹீஸ் வெரி கிரீடி. எப்பயுமே லேட்டாக தான் வருவான் செட்டுக்கு. என் டயலாக கூட சில டைம் அவனே பேசுவான். இந்த இப்ப மட்டும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், இந்த இன்டர்வியூக்கு 1.5 மணி நேரம் லேட்டா வந்தது யாரு? 8 மணிக்கு வந்து 8 மணிக்கு 12 மணிக்கு உள்ள வந்தது யாரு? அப்ப யார் 8 மணிக்கு வந்தா சொல்லுங்க. நான் தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அப்ப நான் எங்க ஷூட்டுக்கு வரணுங்களே, 8 மணிக்கு வீட்ல இருந்தா என்ன? ஏன்னா நான் மத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, எல்லாரும் வந்தோனே நம்ம வரலாம், ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த क्वेश्चन போய்க்கலாம். ஆமா, பாஸ். நீங்க क्वेश्चन பாஸ் இல்லையா? क्वेश्चन பாஸ் தான் கேட்டோம். இல்ல இது முடிச்சிட்டு தான் போவோம். என்ன சொன்னா? சத்யாவை பத்தி பாசிட்டிவ். ஸ்டண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் பயங்கர கோஆபரேட்டிவா, ஃபுல் டெடிகேஷனோட இதுன்னு பண்ணுவார். அதுக்கப்புறம் ஹீஸ் a வெரி குட் ஃப்ரெண்ட். வேறு என்னதுனாலும் கூப்பிடலாம், தப்புன்னு எடுத்து ஹில் ஹெல்ப். அதில் என்னென்னலாம் சொல்லலாம்? ரோஸ்ட் பண்ணும். ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணனும்னா உண்மையா சொன்னதே ரோஸ்ட் பண்ணிட்டாங்க இருந்தாரு. இதுவே சர்க்காசமா? அவர் ஆக்சுவலி ரொம்ப நல்லவருங்க. சொல்றதுக்கு எதுவும் இது இல்ல. கொஞ்சம் கோவம் வந்துரும் அவருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. யாரா பாஸ் கொடுக்குறீங்களா? யாருங்க? இவரை ரோஸ்ட் பண்றதுக்கு பாஸ் பண்ணனும்னா டைரக்டர் ஒரே நிமிஷம் தைரியம் தான். இல்ல வாங்கல, அடுத்து வரும். திரும்ப எனக்கு சொல்லுங்க. அடுத்து அப்ப நீங்க பாயிண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர்டா வச்சிருக்கீங்க.
இப்போ அவரை பத்தி பாசிட்டிவா பாசிட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றது? கிளாப் பண்றேன். பிரசாந்த் வந்து பர்சனாவே ரொம்ப பாசிட்டிவான பர்சன் தான். எனக்கு காலையில 6:45 சாமி படம் போட ஆரம்பிச்சானா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல் சாமி செட்டப். நானே யோசிச்சு ஐயோ நம்மளும் சாமி கும்பிட்டுக்கணும் அப்படி தோணும் எனக்கு. சீரியஸா ரொம்ப கடவுள் பக்தி உள்ள ஒரு பையன். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். என்ன லேடிஸ் பேச ஆரம்பிச்சானா பக்கத்துல லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படி. நான் லைட்டா சொல்லலாம்னு நினைச்சேன் மச்சான். கூட்டமா சேர்ந்து இருந்தாலும் குடும்பத்துல விளையாடுறாங்க. No, but jokes apart, he's the nice person to be with. Like அது விமனா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், விமன்லாம் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. யா சிரிச்சுக்கிட்டே சொல்றாருங்க. உண்மையிலேங்க. No, நிஜமா ரோஸ்ட் தானங்க சொன்னீங்க. அப்படியே சிரிக்க. நீங்க பாசிட்டிவா அதான் அதான் நான் இந்த கதையில அவரை கேஷ் பண்ண உடனே ஒரு காஸ்டியூம் போட்டு வந்து நின்னாரு. ரொம்ப பயங்கர பர்ஃபெக்டாக, அவருக்கே ரொம்ப பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ இவரை நான் தான் கேஷ் பண்ணேன். அதாவது அது லாஸ்ட்டாக வந்து இவரை மட்டும்தான் நான் கேஷ் பண்ணேன். மற்ற எல்லாமே அவர் டைரக்டரோட முடிவு. அதை நான் கேஷ் பண்ண நான் சொன்னேன், ரெஃபர் பண்ணேன், அவர் நல்லாயிருக்கும், இந்த கேரக்டர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அது வந்து நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன், இது நம்ம சொல்லியிருக்கோமே அவர் டைரக்டராக என்ன ஃபீல் பண்ண போகிறாரு. பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் அந்த கேரக்டருக்கு பயங்கரமாக சூட் ஆகி பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. நிறைய விஷயங்களில் கோவப்படுற மாதிரி, இது மட்டும் சொல்லிடுறேனே, நிறைய விஷயங்களில் அவர் கோவப்படுறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் கோவப்படுற மாதிரி நடக்கும். இப்போ எங்கள் மேலேயுமே நிறைய மிஸ்டேக் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு இடத்துல பிரச்சனையாக வேண்டியது, அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு, அவர் மேலே தப்பு இல்லை, ஆனால் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இல்லை பரவாயில்லன்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு தான் எனக்கு பயங்கரம். நான் நினச்சேன் அது கண்டிப்பாக இன்றைக்கி நாளையிலேருந்து ஷூட்டிங் நடக்காதுன்னு நினச்சேன். இல்லை தப்பாக சொல்ல, இல்லை நான் என்ன சொல்றேன்னா, வேற ஆர்டிஸ்டாக இருந்தால் அந்த இடத்துல அதை பிரேக் பண்ணி நம்ம நினச்சி வச்சிருப்போம், இந்த கேரக்டர் இதுதான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த கேரக்டர் அதை ரியாக்ட் பண்ணிட்டு போயிருக்கோம். ஆனால் அது அவர் இல்லாமல் படம் இது முக்கியம், சரி ஓகே ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க, ஏதோ ஒரு ப்ரெஷரில் பேசுகிறாங்க, பட் இதை நம்ம பொறுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அது பண்ணது வந்து எனக்கு பயங்கரமாக இவர் மேலே பெரிய மரியாதை வந்துச்சு. அப்போ ரோஸ்ட் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு அவருக்கு மற்ற என்ன நடக்குங்கிற சூழல் தெரியாதுல்ல, அதை சொல்கிறப்ப டபார்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கோவம் வந்துடும், அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுவார். பட் ஃபஸ்ட்டு ஒரு கோவம், அதெல்லாம் பயப்படுவாங்க எல்லாரும். அவர் இது பண்ணுறது வந்துட்டாரு, சத்யா வந்துட்டாரு, சத்யா வந்துட்டாரு, சிச்சி அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஆனால் அதான் சொல்கிறேன்ல, இப்படி ஒரு கோவம் வந்து நம்ம மேலே தப்பே இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை வந்து பாசிட்டிவா தான் நீங்க சொல்றீங்க. இப்போ ரோஸ்ட் மோடுக்கே போக மாட்டீங்க. சொல்ல முடியாதுங்க, அடிப்பாங்க அந்த ஆள் அங்கிட்டு போனா. அப்படியா? அதுதான் அடிக்கடி அண்டர்லைன் பயமா இருக்கு. சும்மா சொல்றேன். பட் யாரை பத்தியுமே நெகட்டிவா சொல்ல, நெகட்டிவா சொல்ல மூஞ்சிங்களாங்க. அது பாருங்களேன், இந்த தங்கங்களை பார்த்து எப்படி நெகட்டிவா சொல்றது. அதனால அது ஓகே. இப்போ வந்து லிங்கம் பாக்குறவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம்? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நாம கடைசியா பாத்திருக்கேன், நான் சொல்லணும். எப்படி இருக்கும் வெளியே வந்தோன்னு? ஒரு கன்ஃபியூஸ்டா வருவாங்களா, இல்ல ஒரு பாரமா வருவாங்களா? டிராமா எல்லாமே இதுல ஃபேமிலி, the female characters எல்லாருக்குமே ரொம்ப ப்ராமினன்ஸ் இருக்கு. there are lot of decision making and the women in the series take. So அந்த மாதிரி விஷயங்கள்ல இது will be definitely stand out from other gangster drama. இது வரைக்கும் நம்ம கேங்ஸ்டர் சினிமான்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம்ல, ஒரு கேங் வார்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்குல்ல. குடும்பத்துக்குள்ளார அந்த கேங்ஸ்டர் குடும்பத்துக்குள்ளார வந்துருச்சுன்னா அது வந்து இதில் புதுசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த சீரியஸ் பார்த்து முடிக்கிறப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளார இவ்வளோ ஒரு நம்ம பழைய இங்கிலீஷ் படங்களா அப்படிலாம் பார்த்துருப்போம். பட் அது இங்கே வந்து இங்கேயும் அப்படி இருக்குங்கிறது வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு டைரக்டர் கேளுங்க. ஆக்சுவலாக ரெகுலராக ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமில் வந்து ஒருத்தன் எப்படி கேங்ஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு லைஃப் என்ன அப்படின்றதா இருக்கும். பட் இந்த கதையில் நாங்கள் வந்து பர்பஸாகவே அதை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனுஷனோட லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த கான்ஃப்ளிக்ஸ் ஒருத்தனை எப்படி வந்து பிரச்சனைக்குரிய ஒரு மனிதனாக மாற்றுது. ஸோ ஒருவேளை அவன் அப்படி மாறுறதுனால அவனோட ஃபேமிலி, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப், அவனோட லவ், இப்படின்னு அவனை சுற்றி இருக்கிற உலகம் ஒன்று மாறுது இல்லையா. நாங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆக்சுவலாக அதுதான் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ ரோம்னு ஒரு சீரீஸ் இருக்குது. அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வார் சீக்வன்ஸ் இருக்கும், ஆனால் வாரை காட்டவே மாட்டாங்க. அந்த வாரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி அந்த வாரியர்ஸோட ஃபேமிலி,
அவங்களோட அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்ற பிரச்சனையை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. இந்த சீரீஸ்ல என்னன்னா பிரச்சனைகள் இருக்கு, ஆனா அதை தாண்டி என்னன்னா எமோஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து. ஓகே, ஃபேமிலி எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய டைமுக்கு. அதாவது ரொம்ப ஹாப்பியா ஒரு ஹாப்பனிங்கான ஒரு டீமா இருந்தீங்க. பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் டீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ.